ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜியாஸ் ஹெல்தி ஹோம். இந்த வீடியோவில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை நான் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு கம்மியாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு கம்மியாக மடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு அது தேவைப்படாது. இந்த மாதிரி ஒன்றாவே சேர்த்து வெட்டிட்டிங்கன்னா ஒரு இன்ச்சை அது சின்ன சின்ன பீஸாக கீழே விழுந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ளவுஸோட கழுத்துக்கோ இல்லை பட்டி சைடுக்கோ வேறு எதுக்காச்சும் நமக்கு கொடுக்கலாம். அதனால் இந்த சைடில் எவ்வளோ லென்த்து துணி இருந்தாலும் சரி, இவ்வளோ சின்னதாக இருக்கிற பீஸை கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படி மடித்து போட்டிருக்கேன். எவ்வளோ லென்த்து துணி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ வேணுமோ அதை இந்த சைடே மடிச்சுக்கோங்க. மூடி இருக்கிற பக்கம் உங்கள் சைடு இருக்கணும். லென்த் 9.25 நான் வைக்க போகிறேன். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்மளுக்கு இருந்தால் கூட போதும். இங்கே பாருங்கள், 9.25. அதை தாண்டி நான் 1 இன்ச்சுக்கும் கூடவே கொஞ்சம் துணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த கரை பீஸ் இருக்குல்ல, இந்த கரை பீஸோட மடித்து தைக்கிறதுக்காக அந்த 1/4 இன்ச்லேயே வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் 14 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸோட டோட்டலாக 14 இன்ச்சு இது நான் எடுத்துக்கிட்டேன். இது கரை பீஸ். ஃபஸ்ட்டு துணியோட செஸ்ட் லைனுக்கு நமக்கு கரெக்டாக துணி இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்தது கரை பீஸுக்கு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லென்த் எடுத்துக்கிட்டோம். இப்போது ஷோல்டர் எடுக்க போகிறோம். மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அங்கேருந்தே ஷோல்டர் 5.5 இன்ச் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் 5.5 வச்சாச்சு. இப்போ இந்த 2 மார்க்கையும் ஒன்று சேர்த்து, ஃபஸ்ட் மார்க் ஒன்று சேர்த்தாச்சு. 2வது மார்க் ஒன்று சேர்க்கறதுக்கு முன்னாடி செஸ்ட் அளவையும் சேர்த்துட்டு நம்ம குறிச்சிடலாம். செஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 9.25. 9.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே 5.5 இன்ச் ஹைட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஹைட்டையும் அங்கே 9.25 நீங்கள் அளவு வச்சிங்க இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு கோட் போட்டு, இப்போ உங்களுக்கு இந்த லென்த் இறக்கிறதுக்கான ஒரு கரெக்டான அளவு உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். அதனால தான் இதை வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இது எல்லாமே சரியாக இருக்கான்னு டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், 14 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் 5.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 5.5 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 9.25. அவ்வளோதான். இப்போ ஆர்ம் ஹோல் நம்மளால் இப்படி கட்டமாக கட் பண்ண முடியாது. இப்படி கருடாக நம்ம எடுக்கணும். ஸோ அது எப்படி எடுக்கணும்னா, இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எதையும் நீங்கள் அளவு எடுக்க தேவையில்லை. ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போது இங்கே இருந்தோம் ஒரு பொதுவாக மார்க் வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் இதை அப்படி வளைஞ்சி ஒரு கருடாக டிசைன் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா ஆர்ம் ஸ்கேல் இருக்கும், அது வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வளைவாக இந்த ஆர்ம் ஹோல் நீங்கள் கிடச்சிருச்சு. உங்களுக்கு என்ன மாடலில் வரணுமோ, பாட் நெக்கா இல்லை போட் நெக்கா, நீங்கள் என்ன மாதிரி வைக்கணுமோ அதை நீங்கள் லாஸ்ட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணிடணும். அது எல்லாமே ஸ்டிச்சிங்காக. அவ்வளோதான். பேக் சைடு கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். அதே பீஸில் இன்னொரு பக்கம் பார்டர் இருக்குல்ல, அந்த சைடை நான் திருப்பிக்கிட்டேன். எடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் பேக் சைடு வெட்டினீங்க இல்லையா, அதை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கும்போது பட்டி இல்லைன்னா ஃப்ரண்ட் சைடு தைக்கிறதுக்கு இன்னும் நிறைய இந்த இடத்துல மடித்து தைக்க வேண்டியதுக்கு தேவைப்படும். அதுக்கு இதுக்கு முன்னால் கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கு நான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் இருக்குது. 3/4 இன்ச்சுக்கு நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 1 இன்ச் வேணும்னாலும் மார்க் பண்ணிக்கலாம். பட்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அது மடித்து தைக்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்திருக்கேன். கரெக்டாக ப்ளவுஸோட அளவை மட்டும் இந்த மார்க் பண்ணது மேலே வச்சு அளவு எடுத்துக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தைக்கிறதுக்கு இங்கே வேறு துணி விட்டாச்சு, அதனால் ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரொம்ப சரியாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறமா இதுக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கேன்ல, அது மேலேயே வச்சு நீங்கள் மறுபடியும் மார்க் பண்ணிங்க. கரெக்டாக இருக்குது. இது பேக் சைடு, உள்ளே இருக்கிறதான் ஃப்ரண்ட் சைடு. இதுக்கு அடுத்து இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கழுத்து மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் ஏதாவது ஒரு மாடல் கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தா நீங்கள் இப்படியே வச்சு இதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தோட லென்த் எனக்கு இது வரைக்கும் வேணும், அகலமும் இது வரைக்கும் எடுக்கணும். நான் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் டோட்டல் ஹைட்டில் இருந்து 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணணும்.
இதோட அகலம் தெரியறதுக்காக தான் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி இங்கே எந்த ஸ்டிச்சும் வர போகிறது இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஹைட்லன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இந்த ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான். அஞ்சரை இன்ச்லேயே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பேக் ப்ளவுஸோட அளவே கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு முறை நீங்கள் அளவு எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த இடத்துல நான் ஒரு 1/4 இன்ச் கேப் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதோட ஸ்ட்ரைட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இன்னும் 1 இன்ச் நீங்கள் மார்க். இப்போது இதை எதுக்கு நம்ம இப்போ பாயிண்ட் பண்ணோன்னா இந்த இடம் உங்களுக்கு போய் இது கூட சேரணும். 1/4 இன்ச் நான் தள்ளி பண்ணது இது இந்த சைடில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல இந்த ஓரம், அது கூட வந்து இது கரெக்டான ஒரு இடத்துல சேரக்கூடாது. அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் நான் இங்கே போடணும். இங்கேருந்து 1.25 இன்ச் வச்சுருக்கேன். இங்கேருந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அந்த அளவு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் 2.25 அளவு இடம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய ப்ளவுஸ் பீஸில் வச்சு இது எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணி ஒரு கட்டிங் போட்டுக்கணும். உங்கள் லைனிங் பீஸ் அதாவது இந்த ப்ளவுஸ் துணிக்கு உள்ளார இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கக்குள்ள கொஞ்சம் துணி கூட குறைவாக கொஞ்சம் சரிஞ்சிட்டாலும் என்ன உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லாமல் இந்த துணியில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். லைனிங் பீஸை இது மேலே வச்சு ஒரு ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளவுஸ் தைப்போம். அந்த டைமில் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த தையலுக்கு இடம் விட்டுருக்க இடம் வரைக்கும் வச்சுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா நம்ம விட்ட துணியை கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாருமே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது நான் மெஷர்மெண்ட்டில் சொல்ல மறந்துருந்தா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, லைனிங் கிளாத் மேலே இதை எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஹெல்தி ஹோம். Thank you viewers. Happy healthy home.